ஃபேக் நியூஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மீடியா இருக்கீங்க, அதே மாதிரி அதுக்கான ஒரு 10-15 மீடியா சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க மக்கள், ஓ இதான் உண்மை அப்படின்னு நினச்சிக்குவாங்களே. ஆனால் கலை யதார்த்தம்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சினிமா இருக்கிற ஃபீல்டில் இருக்க இப்போக்கு டாப்பில் இருக்க ரஜினி சார் தான். அவர் அரசியல் வர சொல்லிட்டு விலைக்கு அப்படியே போயிட்டாரு. சிவகார்த்திகேயன் சாரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வளர்ந்து வரவங்க பார்த்தீங்கன்னா கட்சியை நம்பி போயிட்டு வடிவேல் சார் மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு காலத்தில் எல்லாரும் ரசித்தாங்க வடிவேல் சார், இப்போ எப்படி நிலைமை இருக்காங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையானவர். ஒரு கட்சிக்குள்ளே அவர் போய் உள்ள சுருக்கிட்டோம் அப்படின்னா அது அவர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சூர்யா சாரே எடுத்துக்கங்க, பேசுனாங்க. ஆனால் சினிமா ஃபீல்டில் இன்னொரு விஷயங்க, அது எப்படிங்க திமுக ஆட்சி வரும்போது சைலண்டாக இருக்காங்க, ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் அந்த கள போராளியாக இருந்தால் எல்லா ஆட்சிலையும் பேசணும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டை வச்சு இவர் பேசினார், 3 ஆக்டர் மெயினாக அவங்க பேசுனாங்க. இது மாதிரி மடிக்கணி திட்டம் கொடுத்துருக்கோம், அது சிறப்பாக ரைட்டு, சிறப்பானது. அதில் நீங்கள் அதை மட்டும் பேசுகிறீங்க, அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் நடக்கிற விஷயத்தை பற்றி என்னத்தை பேசுகிறீங்க? இப்போ ஒரு இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும் மேடம். இவர் அதில் போய் அந்த வலையில் விழுந்தார் அப்படின்னா இவருடைய கேரியர் பற்றி யோசிக்கணும். ஸோ ஒரு ஸ்டார் ஒரே ஆவரேஜாக போகணும் அப்படின்னா ரஜினி சார் மாதிரி எல்லா கட்சியும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாரையும் பழிச்சிக்காம இருந்து போனால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல். இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஆள் நான் அப்படி தான் பண்ணுவேங்கிறத சொல்லிட்டா அது எல்லாரும்